சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். ரெண்டுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். முறுக்கு நல்லா வெள்ளையாக வரும். அது 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்க்குறது 3 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். நல்லா தண்ணி ஊற்றியே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சா தான் நல்லா நைஸாக அரைக்க முடியும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றியே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அதை நல்லா அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச உடனே நம்ம உடனே முறுக்கு செஞ்சிடலாம், இல்லாட்டினா புளிச்சிரும். 1 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கலாம். கையிலே நல்லா நசுக்கிட்டு ஓமம் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு 3/4 கப் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகமும் லைட்டாக கையிலே நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எள்ளு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் எள்ளு சேர்க்கல, ஜீரகமும் ஓமமும் மட்டும் சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசி எடுக்கிறோம்னா 2 ஸ்பூன் கரெக்டாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ரொம்பவே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் நல்லா ஒட்டாமல் வரணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சிட்டோம்னா எடுத்து நம்ம ஒன்றா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டர் பேப்பரில் ஒரு 4-5 முறுக்கு நம்ம போட்டுக்கலாம். பட்டர் ஷீட்டில் இப்போ முறுக்கு சுற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். டைரெக்டாக எண்ணெயில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பபிள்ஸ் நல்லா ஸ்டாப் ஆனோடனே மாற்றி போட்டுக்கலாம். நல்லா முறுக்கு 2 பக்கமும் நல்லா வந்துருச்சு. இப்போ முறுக்கு எடுத்துடலாம். எல்லா முறுக்குமே எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி முறுக்கு இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.